Welcome to 7th Standard Social Science History Unit 3 Emergence of New Kingdoms in South India Later Cholas and Pandyas Part 2 In the first part we have learnt about revival of the Chola rule, decline of the Chola Empire administration and local governance. Now we are going to learn about Uttiramerur inscriptions, later Cholas revenue, social structure based on land relations, irrigation and so on. Uttiramerur inscriptions. Uttiramerur, presently in Kanchipuram district, was a Brahmadeya village. There is a detailed description of how members were elected to the committees of the village Sabha in the inscriptions found there. உத்திரமேரூர் கிராமம் அப்படிங்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. பிராமணர்களுக்காக கொடையா அதாவது ஃப்ரீயாக அந்த கிராமத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த கிராமத்தில் கிராம சபை உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அங்கே கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருக்குது. One member was to be elected from each ward. There were 30 wards in total. The eligibility to contest was to men in the age group of 35 to 70, well versed in Vedic text and scriptures, and also owned land and house. The process of election was as follows. The names of qualified candidates from each ward were written on the palm leaf slips and put it into a pot. The eldest assembly would engage a boy to pull out one slip and declare his name. Various committees were decided in this way. இந்த உத்திரமேரூர் கிராமத்தில் மொத்தம் 30 வார்டுகள் இருக்கும். ஒவ்வொரு வார்டிலிருந்தும் ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த உறுப்பினருடைய வயது 35 70 வயதுக்குள்ளே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வேத நூல்கள் சமய நூல்களை நல்லா பயிற்சி பெற்றிருக்கணும். அது இல்லாமல் சொந்த வீடோ நிலமோ அவருக்கு இருக்கணும். இதெல்லாம் உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள். வார்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிற முறை. ஒவ்வொரு வார்டிலிருந்தும் தகுதியானவங்களுடைய பெயரை ஒரு பனை ஓலை துண்டுல எழுதி அதை ஒரு மண் குடத்துக்குள்ளார போட்டுருவாங்க. போட்டுட்டு ஒரு சிறுவனை அழைத்து அந்த குடத்திலிருந்து எடுக்க சொல்லுவாங்க பனை ஓலை துண்டை. அதிலிருந்து தான் வார்டு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பாங்க. ரெவென்யூ. The revenue of the Chola state came mainly from the land. The land tax was known as Kani Kadan. The Chola rulers carried out an elaborate survey of land in order to fix the government's share of the land revenue. 1/3 of produce was collected as land tax. It was collected mostly in kind. In addition to land tax, there were taxes on profession and tolls on trade. ரெவென்யூனா வருவாய். சோழ பேரரசுக்கு வருமானம் அதாவது வருவாய் அப்படிங்கிறது எதிலிருந்து தான் மெயினாக கிடைச்சிச்சுன்னா நிலவரி. அதுக்கு பேர் காணி கடன். நிலத்துக்கு சொந்தமானவங்க ஒரு அளவு வரியை அரசுக்கு கட்டுவாங்க. அது எந்த அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விளைச்சல் எவ்வளோ இருக்கோ அதில் 3ல் 1 பகுதியை வரியாக கொடுப்பாங்க. அந்த வரி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் தானியமாக தான் இருக்கும். இந்த நிலவரி மட்டும் இல்லாமல் தொழில் வரிகளும் சுங்கவரி டோல் ஃபீன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சுங்க வரிகளும் வசூலிக்கப்பட்டன. Social structure based on land relations. The Chola rulers gifted tax-free lands to royal officials, Brahmins, temples and religious institutions. Land granted to Jain institutions was called Palli Chandam. There were also of Velan Vagai land and the holders of this land were called Vellalars. Ulukudi, a subsection of Vellalar, could not own land but had to cultivate Brahmadeya and Velan Vagai lands. சோழ அரசர்கள் வரி கட்டாத அந்த உபரி நிலங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் அரசு அதிகாரிகளுக்கும் பிராமணர்களுக்கும் கோயில்களுக்கும் எழுதி வச்சிருவாங்க. முக்கியமாக ஜெயின் மதம் சமண சமய நிறுவனங்களுக்கும் அதிகமாக எழுதுவாங்க. அந்த மாதிரி சமண சமயத்துக்கு கொடுத்த நிலங்களுக்கு பேரு பள்ளி சந்தம். வேளாண் வகை அப்படின்னு ஒரு வகையான நிலம் இருக்கு. அந்த நிலத்துக்கு உரிமையாளர்களை வேளாளர் அப்படின்னு அழைப்பாங்க. அந்த வேளாளர்ல ஒரு பிரிவினருக்கு பேரு உழுக்குடி. அந்த உழுக்குடி அப்படிங்கிறவங்க அந்த நிலத்துக்கு சொந்தக்காரவங்களா இருக்க முடியாது. அந்த நிலத்துல வேளாண் பணிகளை செய்யறவங்களா தான் இருப்பாங்க. The holders of வேளாண் வகை land retained மேல்வாரம். The உழுக்குடி got கீழ்வாரம். அடிமை and பணிசை மக்கள்
occupied the lowest rung of society. In the intermediate section came the armed men and traders. இந்த வேளாண்மை தொழில நிலத்துக்கு சொந்தமானவங்களுக்கு மேல்வாரம் கிடைக்கும். மேல்வாரம் அப்படின்னா அவங்க எவ்வளோ விளைச்சலோ அந்த விளைச்சல்ல பெரும் பகுதியை அவங்க எடுத்துக்குவாங்க. உழுக்குடிகள் அப்படிங்கிறவங்க கீழ்வாரத்தை பெற்றனர். கீழ்வாரம் அப்படிங்கிறது விளைச்சல்ல சிறிய பகுதியை மட்டும்தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அடிமை பணிசை மக்கள்னு இருவர். அவங்க அந்த சொசைட்டில ரொம்பவும் தாழ்ந்த நிலையில இருக்கக்கூடியவங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடைப்பட்ட மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா வணிகர்கள். வணிகர்கள்னா பிசினஸ் பண்றவங்க, போர் செய்யறவங்க. இவங்க எல்லாம் அந்த சொசைட்டில மீடியம் பொசிஷன்ல இருப்பாங்க. இரிகேஷன். Cholas gave importance to irrigation. The 16-mile long embankment built by Rajendra Chola in Gangaikonda Cholapuram is an illustrious example. Vadi Vaikal, a crisscross channel, is a traditional type of harnessing rainwater in the Kaveri Delta. Irrigation அப்படின்னா நீர்ப்பாசன வசதி. சோழர்கள் நீர்ப்பாசனத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. கங்கை கொண்ட சோழபுரத்துல முதலாம் ராஜேந்திர சோழனால் 16 மைல் தூரத்துக்கு ஒரு ஏரி கரை தடுப்பணைய கட்டினது ரொம்பவும் ஸ்பெஷாலிட்டி. காவிரி ஆத்துக்கு குறுக்கும் நெடுக்குமா அந்த தண்ணிய திசை திருப்புறதுக்காக அமைக்கப்பட்டிருந்ததுக்கு பேரு வடி வாய்க்கால்கள். வடி is a drainage channel and a வாய்க்கால் is the supply channel. The commonly owned village channel was called ஊர் வாய்க்கால். The நாடு level வாய்க்கால் is referred to as நாடு வாய்க்கால். The turn system was in practice in distributing the water. தேவைப்படுற தண்ணியை கொண்டு வர்றது தான் வாய்க்கால். தேவைக்கு அதிகமான இருக்கக்கூடிய தண்ணியை வெளியேற்றுவது தான் வடிகால். பொதுமக்கள் அனைவருக்கும் பயன்படுத்துற மாதிரியான ஒரு வாய்க்கால் ஊர் வாய்க்கால்னு சொல்லப்படுது. நாடு அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்குள்ள இருக்கக்கூடிய வாய்க்காலுக்கு பேரு நாடு வாய்க்கால்னு அழைக்கப்பட்டன. ரிலீஜியன். Chola rulers were ardent Saivites. Hymns in praise of the deeds of Lord Shiva were composed by the Saiva saints. The Nayanmars, Nambiyandar Nambi, codified them, which came to be known as the Tirumurai. Religion அப்படின்னா மதம். சோழர்கள் சைவத்துக்கு மேல சைவ சமயத்துக்கு மேல ரொம்ப பற்றுடையவர்களா இருந்தாங்க. சிவபெருமானுடைய திருவிளையாடல்களை எல்லாத்தையும் அந்த சைவ அடியார்களான நாயன்மார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நிறைய பாடல்களா இயற்றினாங்க. அந்த பாடல்களை எல்லாத்தையும் நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறவரு கன்சால்டேட் பண்ணி தொகுத்து ஒரு புக்கா ப்ரிப்பேர் பண்ணாரு. அந்த புக்குக்கு பேரு திருமுறைகள் என அழைக்கப்படுது. டெம்பிள்ஸ். The Chola period witnessed an extensive construction of temples. The temples in Tanjavur, Gangaikonda Cholapuram, Tarasuram are the repository of architecture, sculpture, paintings and iconography of the Chola art. Temples during the Chola period were not merely places of worship. They were the largest landholders. சோழர்கள் காலத்துல பிரம்மாண்டமான கோயில்கள்லாம் கட்டினாங்க. தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் இந்த இடத்துல எல்லாம் இருக்கக்கூடிய கோயில்கள்ல சோழர்களுடைய ஆர்ட், அந்த சிற்பங்கள், ஓவியங்கள் அதை எல்லாத்தையுமே அதுல செதுக்கி இருந்தாங்க. சோழர்கள் கால கோயில்கள் கோயில் மட்டும் இல்லாம அதிகப்படியான நிலங்களையும் அந்த கோயிலுக்கு சொந்தமா இருந்துச்சு. Temples promoted education and devotional forms of art such as dance, music and drama. The staff of the temples included temple officials, dancing girls, musicians, singers, players of musical instruments and the priests. கோயில்கள்ல கல்வியும் கற்றுக் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம நடனம், இசை, நாடகம் இதை எல்லாமே வளர்த்தாங்க. நடன மாதர்களும் இசை கலைஞர்கள், பாடகர்கள், இசை கருவிகள் மீட்டுவோர், அர்ச்சகர்கள் இவங்க எல்லாம் கோயில்கள்ல பணி செய்தாங்க. Cholas as patrons of learning. Chola kings were great patrons of learning. Rajendra I established a Vedic college at Ennairam. There were 340 students learning the Vedas, grammar and Upanishads under 14 teachers. This example was later followed by his successors, and as a result, 2 more such colleges had been founded at Thirubuvanai near present-day Puducherry and Tirumukkudal in present-day Chengalpattu district in 1048 and 1067 respectively. The great literary works Periya Puranam and Kamba Ramayanam belong to this period. சோழர்கள் எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. முதலாம் ராஜேந்திரன் எண்ணாயிரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல
வேதிக் காலேஜ் வேத கல்லூரி ஒன்றை ஆரம்பித்தார். அந்த கல்லூரியில் 14 ஆசிரியர்களை வச்சு 340 மாணவர்கள் கல்வி பயின்றாங்க. அந்த கல்லூரியில் வேதங்கள், இலக்கணம், உபநிடதங்கள் இதை எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்தாங்க. அவருக்கு பின்னாடி அவருக்கு வழி வந்தவங்களும் இதை ஃபாலோ பண்ணி கல்வியை பயிற்றுவித்தாங்க. இதன் விளைவாக புதுச்சேரிக்கு பக்கத்துல திருபுவனை அப்படிங்கிற ஊர்லயும், செங்கல்பட்டு மாவட்டத்துல திருமுக்கூடல் அப்படிங்கிற ஊர்லயும் 1048லயும் 1067லயும் இதே போல நிறைய காலேஜஸ் உருவாகியது. ட்ரேட். There was a flourishing trade during the Chola period. Trade was carried out by two guild-like groups, Anju Vannathar and Mani Gramathar. Anju Vannathar comprised West Asians, Arabs, Jews, Christians and Muslims. They were maritime traders and settled on the port towns all along the west coast. சோழர்கள் காலத்தில் வணிகம்னா வியாபாரம், அது ரொம்ப செழித்தோங்கியது. அஞ்சு வண்ணத்தார், மணி கிராமத்தார் அப்படின்னு 2 குழுவா பிரிஞ்சு வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. அஞ்சு வண்ணத்தார் அப்படிங்கிற குழுவானது யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, மேற்கு ஆசியர்கள், அரேபியர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் அஞ்சு வண்ணத்தார். அவங்க கடல் கடந்து வணிகம் செஞ்சாங்க. மேற்கு கடற்கரையோர துறைமுக நகரங்கள்ல குடியிருந்தாங்க. It is said that Mani Gramathar were the traders engaged in inland trade. In due course, both groups merged under the banner of ஐநூற்றுவர் and திசையாயிரத்து ஐநூற்றுவர், functioning through the head guild in Aiole, Karnataka. This ஐநூற்றுவர் guild operated the maritime trade covering Southeast Asian countries. மணி கிராமத்தார் உள்நாட்டு வணிகத்துல மிக தீவிரமா இருந்தாங்க. காலப்போக்கில் இந்த இரு அமைப்புகளும், அதாவது அஞ்சு வண்ணத்தாரும் மணி கிராமத்தார் இருவரும் சேர்ந்து ஐநூற்றுவர் திசையாயிரத்து ஐநூற்றுவர் அப்படிங்கிற பேர்ல கர்நாடக மாநிலத்துல ஐகோலில் தலைமை அமைப்பை வச்சு செயல்பட்டாங்க. இந்த ஐநூற்றுவர் அமைப்பு கடல் கடந்த வணிக நடவடிக்கைகளையும் செயல்படுத்தியது. Through overseas trade with Southeast Asian countries, elephant tusks, coral, transparent glass, betel nuts, cardamom, opaque glass, cotton stuff with colored silk threads were imported. The items exported from here are sandalwood, ebony, condiments, precious gems, pepper, oil, paddy, grains and salt. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட அவங்க வியாபாரம் செஞ்சது என்னென்னலாம் இறக்குமதி பண்ணினாங்க அப்படின்னா, யானை தந்தங்கள், பவளம், சங்கு, ஒளி புகும் ஒளி புகா கண்ணாடிகள், பாக்கு, ஏலம், பட்டு நூல்கள் இது எல்லாத்தையும் இறக்குமதி செஞ்சாங்க. என்ன பொருட்கள் இங்கிருந்து ஏற்றுமதி ஆச்சு அப்படின்னா, சந்தனக்கட்டை, கருங்காலி கட்டை, சுவையூட்டும் பொருள்கள், விலை உயர்ந்த ஆபரண கற்கள், மிளகு, எண்ணெய், நெல், தானியங்கள், உப்பு இவையெல்லாம் நம்ம நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. So far we have learnt about later Cholas. In the next part we are going to learn about later Pandyas. Thank you children.